சாப்பிட்றதுதான் அதற்கு போய் சேர்றதுன்னு சொல்லுவாங்க. அம்மா டின்னு இருப்பால் குழந்தை வளரலைங்கிறான் டாக்டர். அதுக்கு அந்த நியாயம் கூட அங்க வரல. ஆக இந்த வேதத்தினால்தான் எல்லாமே சாதிக்க முடியும். இந்த ஒரு கர்ப்பத்தில் இருக்கிற சிசுக்கு ஆகாரம் இந்த மாதிரி அங்க போய் சேர்றத பிரத்யட்சத்தினாலையும் சொல்ல முடியாது, அனுமானத்தினாலையும் சொல்ல முடியாது. அப்படிங்கிறத சொல்றதுனாலதான் வேதத்துக்கு வேதம். அப்படிப்பட்ட இந்த ஒரு வேதத்தை பிராமணன் காரணத்தை கேட்காம அத்தியனம் செய்கின்றார். நான் எதுக்கு அத்தியனம் பண்ணுங்கிறார் போலாம். பிராமணன் நிஷ்காரணேன கர்மா சடங்கா வேதா அத்தியனம்யா அப்படின்னு சொல்லப்படுறாரு. அப்படிப்பட்ட பிராமணனாலதான் இந்த லோகத்துக்கே க்ஷேமம் ஏற்படுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சு ராஜாக்கள்லாம் மானியம் விட்டுருக்காங்க. நம்ம நீங்க வேதாத்தியம் செஞ்சுக்கிண்டு அக்னிஹோத்திரம் செஞ்சுக்கிண்டு அனுஷ்டானம் செஞ்சுக்கிண்டு க்ஷேமமா இருங்கோ, அதனால லோகத்துக்கு க்ஷேமம்ட்டு அவனாலும் புத்திமான்களுக்கு இல்லைன்னு சொல்றதெல்லாம் தப்பு. அப்படி தந்திருந்த மானியத்தெல்லாம் இப்ப கவர்மெண்ட்ல இடிக்கின்றதுனாலதான் மழை வந்த சிரமப்படுறான். அவன் கொடுத்திருந்தாலும் தெரியாம இருக்கும். இவன் எத்தனை சாப்பிட போறான். இப்ப வந்திருக்கிற ஒருத்தவக்கும் தனித்தனியா ஒரு ஜில்லாவையே சாப்பிடறான். ஆகவே இவாளுக்கு மட்டும் அந்த மாதிரி கொடுத்திருந்தா நல்ல காலம் நடந்திருக்கும், சுபிக்ஷமா இருக்கும். மழை கால மழை நிற்காதான்னு நம்மளும் சுவாமியை வேண்டின நான் உண்டு. இப்போ ஒரு பொட்டு ஜலம் விடுமாங்கிற ஒரு சந்தேகம் வந்துருக்கு. ஆகவே இந்த மாதிரி லோகமானது நல்லா இருக்கணும்னா பூமியை சந்தோஷப்படுத்துறது மழைதான். அதே துலோகத்தை சந்தோஷப்படுத்துறது அக்னிதான். இந்த மாதிரி ரெண்டு பேரும் இந்த போல இவா கவிசு கொடுத்து அவா மழையை கொடுத்து இந்த லோகம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பரஸ்பரம் பாவகந்த ஸ்ரேயப்பரம் அவாப்சதன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு காரியம் மகளிர்களால வேதத்தை தம் தபசக்தியினால கண்டுபிடிச்சு சிக்ஷ பரம்பரை வாயிலாக இன்றைய வரைக்கும் அது வந்திருக்கு. அதுக்கு மகாபரிவால் ரொம்ப சிரமப்பட்டிருக்கா. அவளுடைய நட்சத்திரத்தன்னைக்கு இது இங்க நடக்கிறது இன்னும் ரொம்ப ஒரு உயர்வு. மேலும் இதுல நம்ம குழந்தைகளை நிறைய பேருக்கு அத்தியனங்கள்லாம் செஞ்சுடுறால் நல்ல கட்டிகாரங்களாகவும் இருக்கா. எதுக்கு இந்த சிகைங்கிறாங்க. ஏதோ சிகை வச்சுக்கிட்டா அது ஒரு சிரமமாக அவளுக்கு தெரியும். சிகை இல்லாத ஒரு மந்திரோச்சாரணம் அவளது பலனை கொடுக்காது அப்படிங்கிறார். வேதத்திலேயே சிகை வச்சுக்கிட்டு நிறைய ஆதாரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அவன் மாரீச்சன் சொல்றான், மாரீச்சனை ராவணன் வந்து சீதையா அபகரணம் பண்ணலாம், நீ வா எனக்கு சகாயமாக, நான் வரமாட்டேங்கிறான். ஏன்பா நீ வரமாட்டேங்கிற அப்படின்னா, நீ வந்துதான் ஆகும், நீ வரலன்னா இங்கே நான் உன்னை சம்காரம் செய்வேங்கிறான். அதுக்கு சத்தனாடி நான் தர்ப்பணம் செஞ்சுட்டு நான் வரேன். தர்ப்பணம் இன்னைக்கு அமாவாசை இல்லையடா இருக்கிறான். நோக்கம் சேர்த்து இங்கே செஞ்சுடுறேன், அங்க போனா அப்புறம் செய்யறதுக்கு அதான் இருக்க மாட்டான் அப்படிங்கிறான். அப்படி அவன் சொன்ன போது சொல்றாங்க, ஏன்னா இப்படி பயப்படுறீங்க, நாமெல்லாம் ராக்குதான் வெறும் மனிதனுக்கு போய் பயப்படுறீடா அப்படின்னு இல்லை. அவர் அந்த உச்சி குடி வச்சுக்கிண்டு பட்டத்தீட்டினை செய்யறோட மந்திரத்தை ஜபிச்சு விட்டு அந்த ஒரு பான மாதிரி இப்பவும் எனக்கு குடுக்குறா அப்படின்னா. காக்கபக்ஷதரோ தேவா சிக்கி கனகமாலயா சிக்கினாக அந்த மாதிரி மந்திரோச்சாரம் சிக வச்சுக்கிண்டு செஞ்சா அதுக்கு தனி பலன். ஆகவே இங்கிருந்து யாராவது வெளிநாட்டுக்கு சென்றுட்டாங்க அவாடு மாதிரி இவாடும் ஆகிறான். அப்படிலாம் ஆகவே வேண்டாம். நம்மளுடைய சுதர்மத்தை நம்ம வந்து அனுப்பிச்சாலே எங்க இருந்தாலும் நல்லா இருக்கலாம். அங்க போய் ஜபிக்கிற மந்திரத்தினால இன்னும் கொஞ்சம் பலன் ஜாஸ்தியாகி தன் பக்தாளுக்கெல்லாம் இன்னும் கூட வாரி வாரி விடலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி இதுக்கெல்லாம் சிகையெல்லாம் ரொம்ப முக்கியம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே அங்க இருந்துகிட்டு நம்ம தியாகராஜன் ரொம்ப ஸ்ரத்தையோட அவளுக்கெல்லாம் இங்கேயும் அங்கேயும் பிளைட்லயாவது அங்க போய் அவளுக்கு சொல்லிக் கொடுத்து அவளுக்கு ஸ்ரத்தையா இன்னும் கொஞ்சம் அதுல ஸ்ரத்தைய வந்து உள்ளுக்குள்ள இருக்கும். அதை நம்ம தமிழ் வச்சு அக்னிஹோத்திரத்துல அக்னி அப்படி ஊதி விருத்தி பண்றாத்துல கொஞ்சம் பேர் கலப்பி விட்டுட்டோம்னா சரியா போயிடும். கலப்பி விடுறதுக்கு ஒருத்தர் வேணும். யாரும் இல்லாட்டாக அக்னி என்ன பண்ணும். ஆகவே அந்த மாதிரி அவருக்கு பக்கபலமா இருந்து அவளுக்கு நல்ல ஒரு அனுகூலமா இப்படிப்பட்ட ஒரு சத்பிரவர்த்தி ராஜ்யம் உண்டு பண்ணி அதனால அவளுக்கும் க்ஷேமம் ஏற்பட்டு இந்த லோகம் முழுக்க சகல ஸ்ரேயஸோட அவ ஸ்ரேயஸோட இருக்கிறதுக்காக அவ இந்த மாதிரி ஸ்ரீ ருத்ர சமூக கணபாரானது இப்போ நடத்துறாள். இதுல வந்திருந்து யார் யாரு சிரவணம் பண்றாளோ இதுல நடத்துறாளோ நடத்தி வைக்கிறாளோ அத்தனை பேருக்கும் பலன் உண்டு. தர்ம ஸ்ருதோவா திருஷ்டோவா அனுமோதிதோவாங்கிறார்.
நம்ம தர்மம் வந்து செய்யறான்னு சொன்னா சந்தோஷம், ஆகா இப்படி செய்யறான் பாரு அப்படின்னு சந்தோஷமா காதனால கேட்டுக்கலாம்.